ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. முக்கியமூர்த்திஹி சிலாபிர்வா லோகைர்வா தாருபிஸ்துவா சுதாபிர்வா பிரயத்னேன மிருதாபிர்வா அபிகல்பயேத். ஸ்ரீ பிரஷ சம்ஹிதையில் 13ஆம் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. முக்கியமூர்த்திகி மூலவர் பெருமாளை நாம் 5 விதமாக நாம் தயார் செய்து கொள்ளலாம் என்று பெருமாள் தாயாருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஸ்லோகம் இது. மூலவர் பெருமாளை நாம் முக்கியமாக கல்லினால் ஷிலாபிர்வா அல்லது லோகைர்வா தங்கம் வெள்ளி முதலான உலோகத்தினாலோ அல்லது தாருபிஸ்துவா மரம் அத்திமரம் போன்ற மரத்தினாலோ அல்லது சுதாபிர்வா சுண்ணாம்பு செங்கல் போன்ற வஸ்துக்களை உபயோகித்து சுதாபிர்வா அல்லது ரொம்ப கஷ்டமான காலத்தில் நாம் களிமண்ணினால் மிருதாபிர்வா அபிகல்பயேத் என்று கூறப்படுகிறது. இதில் முதல் 3 விஷயங்கள் கல்லினால் அல்லது உலோகத்தினால் அல்லது தாருவினால் மரத்தினால் செய்யக்கூடிய மூலவர் பெருமாள்கள் சிறிது அதிக காலங்கள் இருப்பார்கள். இந்த சுதாபிர்வா சுண்ணாம்பு செங்கல் முதலானவற்றால் செய்யப்பட்ட சுதாபிர்வா அல்லது களிமண்ணினால் செய்யப்பட்ட மூலவர் பெருமாளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால்தான் இவர்களுக்கு தைலத்தினால் அவர்களை மொழிகி அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு சந்தன அகரு தைலேன மூலபிம்பானு லேபலம் சந்தன தைலம் அல்லது அகரு என்ற மரத்தினால் செய்யப்பட்ட தைலத்தினால் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் பெருமாள் கூறுகிறார். இதன்படியே ஸ்ரீரங்கம் கும்பகோணம் போன்ற விதேசங்களில் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தின் அன்று மூலவர் பெருமாளுக்கு வெகு சிறப்பான சந்தன அகரு தைலத்தினால் சாற்றப்பட்டு 48 நாட்கள் அந்த தைலம் எம்பெருமானுக்கு நன்றாக சேரும்படி செய்து 48 நாட்களுக்கு பிறகு மூலவர் சேவையானது நமக்கு கிடைக்கும். அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகத்தில் இருந்து 48வது நாள் ஆடி 18 அல்லது ஆடி 20 முதல் நாம் மூலவர் பெருமாளை சேவிக்க முடியும். இதேதான் கும்பகோணத்திலும் அனுசந்திக்கப்படுகிறது. இப்படியாக மூலவர் பெருமாளை பாதுகாத்து அவருடைய பரிபூர்ண கிருபையை நாமும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.